சஸ்பென்ஸாக வச்சுருப்பாரு. நீங்கள் இப்படி எல்லா மீடியாலையும் கொண்டு வந்திருக்காரு. அந்த டேரக்டர் எதுவும் நினைக்க மாட்டார். பெர்மிஷன் கேட்டு தான் சார், ரொம்ப அவசரம், டைம் இல்லை. அவர் ஷார்ட்டும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தார். இப்படி போனால் இப்படி போகிட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவர் அலோவ் பண்ணார், அதனால வந்தேன். எஸ், யமகண்டம் சூப்பர் சார். சார் நீங்கள் தான் சாட்சி. ராகு காலம் யமகண்டம், அது ஏன் டைட்டில் சார்? தயாரிப்பாளர் சங்க சார்பா நீங்கள் வேறு யாரையும் வைக்க விடாதீங்க ப்ளீஸ். சீக்கிரமாக அப்ளிகேஷன் கொடுத்துருங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. தயவு செஞ்சு அதை சொந்த படமாக எடுங்க சார். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தால் இன்னும் பல டைட்டில் வரும் போல இருக்கு. சினிமாவில் உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார். ஏன் இவனுக்கு இது பிடிக்கல, ஏன் இவன் இப்படி இருக்கான், ஏன் இவன் இப்படி சுத்திட்டு இருக்கான் அப்படின்ற கேள்விதான் படத்தை நகர்த்திட்டே போகும். பேச வருபவர் சப்தங்களையும் சப்தங்களையும் உணர்வாக்கி நம்மில் ஒன்றாக்கிய இசைக்கலைஞன், மூச்சு உயிர் என்று இளைய தளத்தையும் நம்மையும் நேசிக்க வைத்தவர், திசையெல்லாம் தெரிந்தவர், தமிழ் சினிமாவின் கோடீஸ்வர பிச்சைக்காரன் இவர். கொடுக்கும் கதாபாத்திரத்தில் மிளிர்ந்தவர், எப்போதும் ரசிகர்களை மிரள வைத்தவர். துயரங்கள் தன்னை சூடும் போதெல்லாம் இசை, நடிப்பு, இயக்கம் என்கிற வெளிச்சம் கொண்டு இருள் விலக்கி முன்னேறியவர். இறைவனின் பார்வைப்பட்ட, இறைவன் பாவப்பட்ட நடிகனாக விஜய் ஆண்டனி அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். வணக்கம். இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீண்ட நாள் பயணம் எனக்கு. என் ஃப்ரெண்டோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ணுற ஃபஸ்ட்டு மூவி. நானும் விஜய் மில்டன் சாரும் ஆக்சுவலாக இனிஷியலாக ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்னர்ஸ் இல்லை சார், 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நானும் அவரும் க்ரீன் பாட்டில் அப்படின்னு ஒரு கம்பெனி சேர்ந்து ஆரம்பித்தோம். அதர் தேன் டைரக்டர், இப்போ படத்தை பற்றி எப்படி நான் பேசிடுறேன். ஒரு ஒளிப்பதிவாளராக வந்து ரொம்ப திறமையான, ரொம்ப அருமையான, அவர் லென்சிங்கில் ஒரு காட்டுற ஒவ்வொரு ஃப்ரேமும் பயங்கரமாக இருக்கும் ஆக்சுவலாக. இன்ஃபேக்ட் நீங்கள் டைரக்ஷனில் வந்து கடந்த படங்கள் கோலி சோடா, பத்துன்றதுக்குள்ள கடுகு, இந்த மாதிரி விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒன்லி ஒளிப்பதிவாளராக வந்து மட்டும் இருந்திருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியாவோட தலை சிறந்த ஒளிப்பதிவாளர்களாக கண்டிப்பாக இருப்பீங்க. அப்படி இந்த ட்ரெய்லரே அதுக்கு சாட்சி. ரொம்ப கிராண்டான விஷுவல் பண்ணக்கூடிய, இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன் 2 படத்தில் வந்து சார் வந்து எனக்கு பேட்ச் ஒர்க்காக 10 டேஸ்க்கு வந்து பார்த்தாங்க, பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் வச்ச லென்சிங், அந்த ஃப்ரேமிங் எல்லாமே வேறு மாதிரி சார். ஆக்சுவலாக ஒண்டர்ஃபுல் கேமராமேன். இந்த படத்தோட வெற்றிக்கு தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு கேமராமேனாகவும் பணியாற்றணும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். இந்த படம் வந்து ரொம்ப நாளாக ஆக்சுவலி கோயம்பேடு அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் எனக்கு படிக்க கொடுத்தாரு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுதான் அப்புறம் கோலி சோடாவாக மாற்றினார். அப்போவே அந்த கோயம்பேடு அப்படின்ற படத்தை நான் நடிக்கிறதா நான் திட்டம் வச்சுருந்தேன். அது சில காரணங்களால் அப்போ பண்ண முடியாமல் போயிடுச்சு. நல்ல எழுத்தாளர், அந்த அழகாக இருக்கிற பயமாக இருக்கிற படத்தோட மிகப்பெரிய ஃபேன் தான். ரொம்ப அருமையான படம். இந்த படம் வந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்த நாள்லேருந்து எப்படி ஒரு மாதிரி எனக்கு கடைசி ஸ்டேஜ் வந்திருக்கு நான் பார்த்து பிரமிப்படைகிறேன் சார். ஓயாமல் இப்போ கூட உட்காந்துட்டு என்கிட்ட சார் ஒரு சின்ன ஒரு 30 செகண்ட் மட்டும் அதை இப்படி பண்ணலான் இருக்கேன்னு சொல்லிட்டு, ஐ திங்க் நீங்கள் படத்தோட ரிலீஸுக்கு ஒரு 5 டேஸ் முன்னாடி வரைக்கும் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப ஒரு சின்சியரான ஒரு அப்ரோச் உங்ககிட்ட இருக்குது ஜாப் பொறுத்த வரைக்கும். கண்டிப்பாக இந்த படம் வந்து நான் பார்த்தேன், ரீசெண்டாக பார்த்தேன். நான் இது வரைக்கும் பண்ண அத்தனை படங்கள்லையும் சேர்த்து ரொம்ப மிகப்பெரிய ரிச்சான ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொன்னால் இந்த படத்தை தாராளமாக சொல்லலாம். ஏன்னா இது நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த படத்தில் வந்து சத்யராஜ் சார் கூட நடிப்பாங்க, சரத்குமார் சார் நடிப்பாங்க, சரண்யா மேடம், தெலுங்கில் வந்து பெரிய ஒரு ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கக்கூடிய டாலி தஞ்சை என்ற ஒருத்தர், பிருத்திவி அம்பார் ஒரு ஹீரோ தான், மேகா ஆகாஷ் கூட, யாராவது மிஸ் பண்ணுறேன் சார் ஆர்டிஸ்ட்டாக, இவர் முரளி சர்மா சார்னு சொல்லிட்டு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஸ்க்ரீன் ஸ்பேஸை வந்து ஆக்கியபை பண்ணி கண்டிப்பாக படத்தை என்கேஜிங்காக வச்சுருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, ஒளிப்பதிவு நல்லா இருக்குது. ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து எந்த விதத்துலையும் சளைக்காமல் என்னென்ன விஷயங்கள் வந்து டைரக்டர் வந்து கற்பனை பண்ண. பார்த்தீங்களா கடலில் ஒரு கார் முங்கிச்சு பார்த்தீங்களா, கடலில் கார் தூக்கி போட்டாங்க. ஸோ ரொம்ப ரிச்சான ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ வந்து ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த படத்துக்கு பின்னணி இசை பண்ணி சாங்ஸும் பண்ணி அவர் அச்சு ராஜாமணி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. இந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் சார் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இன்றைக்கி உள்ள ட்ரெண்டுக்கு டாடாவில் இன்ல ஒரு சாங் கேட்டேன். ஆக்சுவலாக ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு. அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணி கேட்ட பாட்டு இந்த பாட்டு சார். இந்த கிளைமேக்ஸே ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ணுற அளவுக்கு ராஜாமணியோட மியூசிக்கும் அவரோட சாங்கும் இருந்துச்சு. அவர் வரல, இன்றைக்கி சில காரணங்களாக வர முடியல. ஒண்டர்ஃபுல் மியூசிக் பை அவர் எடிட்டர் பிரவீன் கேல் வந்து இவ்வளோ டஃப்பான கதையை வந்து ஒரு 2 ஹவர்ஸில் ஷார்ட்டாக சொல்கிறது, ஆடியன்ஸுக்கு கன்வின்சிங்காக கொடுக்குறது சாதாரண விஷயம் இல்லை. பிரவீன் கேல் சார் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப ரிச்சான ஜனரஞ்சகமான கமர்ஷியலாக. இன்னொரு விஷயம், வழக்கமாக வந்து ஒரு படத்தில் வந்து டபால் டபில்னு கொண்டுருவாங்க. அப்போ டைரக்டர் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு விஷயத்த ஆரம்பத்துலேருந்து சொன்னார்.
அதை கடைசி கட்டில் நான் பார்க்கும்போது ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருந்துச்சு சார் நீங்கள் பண்ண விஷயம். கெட்டவனை கொல்லக்கூடாது, கெட்டதை தான் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நீங்கள் புதுசாக பேசியிருக்கீங்க. அது படம் பார்க்கும்போது சிலருக்கு புரியும். ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். இந்த படம் வந்து வர ஜூலை மாதம் இறுதியில் வரப்போகுது. நீங்கள் அனைவரும் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி வந்த அம்மா கிரியேஷன் சிவா சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஒவ்வொரு மேடையிலையும் நீங்கள் நான் வாழ்த்த ட்ரை பண்ணுறீங்க, நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. மனசுலேருந்து ரொம்ப நன்றி சார். சசி சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். கூடி சீக்கிரம் அடுத்த படத்தில் நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணணும். பிரதீப் சார், மேடம், தனஞ்சயன் சார், உங்கள் எல்லாருக்கும் பங்கஜ் போகிறா சார் நன்றி. ட்ரெண்ட் மியூசிக் நீங்கள் நல்லா ப்ரமோட் பண்ணுறீங்க ஆடியோவை. கமல் சார் வர முடியல, பேசுவோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். உங்களுக்காக ப்ரெஷ் ஷோ வந்து 1 day பிஃபோர் நம்ம போட ட்ரை பண்ணுவோம் சார். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக அந்த படத்தை என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜூலை பார்க்கலாம். தேங்க்யூ. விஜயாண்டி சார், இங்கே ரைட்டில் எங்கே இருக்கீங்க? எஸ் எஸ் சார், எப்பவுமே நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க. இந்த படத்தில் உங்களுக்கு என்ன பெஸ்ட்டாக தெரியும்? ஏன்னா நீங்கள் வந்து மேக்கப் போட்டு வந்திருக்கீங்க சரிங்களா. உங்களுக்கு இன்னும் எவ்வளோ இதில் வந்து பிடிச்சினால தான் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ஹீரோலாம் வந்து இது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி ஆமாம், கெட்டப் போட்டுலாம் வர மாட்டாங்க. ஓகே சார். என்ன காரணம்? ஓகே சார், இது சாதாரண விஷயம் தான் சார். ஆக்சுவலி நம்ம சினிமாவில் ரொம்ப பெருசாக நிறைய விஷயத்த பேசுகிறோம். ப்ரொடியூசர்ஸ்க்கு பணம் போட்டு எடுக்கிற உழைப்புக்கு முன்னாடி, அவங்க எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை முன்னாடி நான் வந்து மேக்கப்போடு வந்து எல்லாம் சாதாரண விஷயம் தான் சார். ஆக்சுவலி எனக்கு வந்து இப்படி தோணலை எனக்கு எதுவுமே. இந்த டைமுக்கு வரணும்னு சார் சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் அந்த டேரக்டரையும் டக்குன்னு விட்டுட்டு வர முடியல. இந்த கேப்பை மேனேஜ் பண்ணுறதுக்காக உடனே வர வேண்டிய சூழ்நிலை. சாதாரணமாக வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, எனக்கு பிடிக்கும், இந்த காரியத்தை நடத்த முடிக்கணும், அதுக்கு நான் வந்து இந்த டைமுக்கு நிற்கணும், எப்படி வந்தாலும் வந்துடணும், அதுதான் நினச்சேன். அதுக்கு மேலே ஒன்றும் பெருசாக விஜயானந்த் சார், இந்த மேக்கப் தான் கேட்கணும். இந்த மேக்கப் வந்து அந்த டைரக்டர் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருப்பாரு. நீங்கள் இப்படி எல்லா மீடியாவிலும் கொண்டு வந்திருக்காரு, அந்த டைரக்டர் எதுவும் நினைக்க மாட்டாரு. பெர்மிஷன் கேட்டு தான் சார், ரொம்ப அவசரம், டைம் இல்லை. அவர் ஷார்ட்டும் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தார். இப்படி போனால் இப்படி போக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அவர் அலோவ் பண்ணார், அதனால வந்தேன். விஜயாண்டி சார், நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஹீரோனுக்கிட்ட வந்து பேசுனீங்க போது என்ன சொன்னீங்கன்னா, கான்ட்ரவர்சி ஏதாவது கேளுங்க நீங்கள். ஆமாம் சார். ஆனால் இந்த வாட்டி வந்து எந்த ஹீரோனும் கிடையாது. ஏன் நீங்கள் கான்ட்ரவர்சி கேட்கறதுனாலே வரலையா அவங்க? தெரியலையே சார். நம்ம மேயா ஆகாஷ் சின்ன வேலையாக பாண்டிச்சேரியில் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சார் பதில் சொல்லுங்கள் சார் கரெக்டாக. பூஜை போட்டு தான் ஆரம்பிக்கணும், இல்லைன்னா வந்து நெகட்டிவ் டைட்டில் வைக்கக்கூடாது, அபசகுதமாக பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. பட் இனிமேல் இடையில உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் கூட ஆச்சு இல்லையா? பட் அதனால தான் இப்போது வருங்காலத்தில் உங்களோட அப்ரோச் எப்படி சார் இருக்கும் டைட்டிலில்? இல்லை சார், கரெக்ட் மூடாக இருக்கும் சார். இந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாதா சினிமாவில்? இல்லை, கிடையாது சார், கிடையாது சார். மனசு தான் சார் எல்லாமே. நீங்கள் ஏதாவது ஒரு ராகு காலம் சொல்லுங்கள், ராகு காலம் சார், கெட்ட காலம் தான் சார். அந்த நாளில் வேணால் உங்களுக்கு படம் ஆரம்பிச்சு காட்டுறேன். நான் ராகு காலத்தை யமகண்டத்தை ரிலீஸ் பண்ணுறேன். நீங்கள் டைம் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் வந்து பண்ணி காட்டுறேன். விஜயாண்டனி சார், எஸ், யமகண்டம் சூப்பர் சார். சார் நீங்கள் தான் சாட்சி. ராகு காலம், யமகண்டம், அது ஏன் டைட்டில் சார். தயாரிப்பாளர் சங்க சார்பா நீங்கள் வேறு யாரையும் வைக்க விடாதீங்க ப்ளீஸ். சீக்கிரமா அப்ளிகேஷன் கொடுத்துருங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருங்க. தயவு செஞ்சு அதை சொந்த படமாக எடுங்க சார். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருந்தா இன்னும் பல டைட்டில் வரும் போல இருக்கு சார். கண்டிப்பா 10 நிமிஷத்துல இன்னும் பல டைட்டில் வரும் சார். எடுத்து கொடுங்க ப்ளீஸ். ஆண்டிங்க சார், எஸ் ஆண்டிங்க சார், நீங்க இங்க இருக்கீங்க? இங்க எஸ் சார். நீங்க வந்து அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் நடந்தது, அதெல்லாம் வந்து விட்டுருங்க சார். அதுல வந்து ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க, கடலுக்குள்ள போற மாதிரி. இதே விஷயம் வந்து நீங்க இந்த படத்தையும் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க. கடல்ல போன காருக்குள்ள அப்ப என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே போயிட்டேன்னு நினைக்கிறேன் கடல். முதல்ல இந்த இதோட போனேன், அப்புறம் தான் நான் உண்மையாகவே கடலில் போனேன். ஒன்றும் இல்லை சார், ஆக்சுவலாக சுற்றி ஒரு டீமே இருக்கிறாங்க. சினிமா எடுக்கும்போது சினிமாவில் உள்ள ஹீரோஸோட வாழ்க்கை வந்து ரொம்ப சூப்பரான வாழ்க்கை சார். ஆக்சுவலாக வந்து காலையில் 5 மணிக்கு ப்ரொடியூசர் கார் வச்சு கொடுத்துருவாரு, காலையில் வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க, பத்திரமா பார்த்துப்பாங்க, ராஜா மாதிரி பார்த்துப்பாங்க. அப்படின்றதுனால எந்த ஒரு ப்ளஸ் வந்து எனி ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த துறையிலேருந்து நான் அந்த கடலில் விழுந்திருந்தா கூட நான் உண்மையிலே போயிருப்பேன். ஆக்சுவலாக சினிமான்றதுனால உள்ள டெக்னீஷியன் டக்குன்னு குடிச்சு காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு பெப்சி தொழிலாளர்கள் அதுன்னு சொல்லிட்டு போல பார்த்துப்பாங்க எல்லா ஹீரோஸையும். ஸோ அது எப்போவுமே ஒரு பயம் இல்லாமல் தான் எல்லா விஷயத்தையும், ஃபைட்டில் சீனில் கூட பார்த்தீங்கன்னா ரோப்பில் தொங்க விட்டாங்க, எதுவாக இருந்தாலும் பயம் இல்லாமல் அணுகிறேன்.
ஒன்றும் நடக்கலை சோஃபார். நடந்ததும் பெரிய விஷயமா படல. ஐயோ நல்லா பார்த்துப்போங்க. நாங்கள் பார்த்துப்போம். ப்ரொடியூசர்ஸ் பார்த்துக்கிறாங்களோ, ஹீரோஸ் பார்த்துப்போம். ஓகேவா? ஆ ஆ இல்லை நீங்கள் இந்த வியாபாரம் எது குறைஞ்சதுன்னு கேட்குறீங்களா சார்? வியாபாரன்றதை தான் சொன்னேன். இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜயானந்த் சார் படங்கள், அவருடைய வெற்றி படங்கள், எல்லா படங்களுமே, இந்த எல்லார் படமே சில படங்கள் டிஜிட்டல் விற்காமல் ரிலீஸ் பண்ணால், விற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்ன ஷேர் வருதோ அதை விட கூட விற்கிறது தான் டிஜிட்டல் வியாபாரம். இன்றைக்கி ஒரு படம் 19 கோடி, ஆல்மோஸ்ட் 20 கோடி ஷேர் வந்த படம் 2.25 கோடி டிஜிட்டல் விற்கிதுன்னா அதுதான் அந்த டிஃப்ரென்ஸ், இந்த பர்சன்டேஜ் பார்த்துங்கன்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி இப்போது கார்டன் 19 ரூபா பண்ணிச்சு, மகாராஜா 25 ரூபா பண்ணிச்சு சந்தோஷப்படுறோம். கிடையவே கிடையாது. அதெல்லாம் அது ஒரு 40, இது ஒரு 70 கோடி பண்ண வேண்டிய படம். அவ்வளோ ஸ்டாண்டர்ட் இருக்குது படத்தில், அவ்வளோ குவாலிட்டி இருக்குது. பார்த்து அத்தனை பேருமே நல்லாக்குன்னு சொன்ன படம் இவ்வளோ தான் வசூல் பண்ணால் அப்புறம் மீதி வசூல் எங்கே போச்சு? ஏன் வர்றதில்லை ஆடியன்ஸ்? இங்கே ஆடியன்ஸ் வர வைக்கிறதுக்கான முயற்சிக்காக தான் நான் சொன்னேன். டிஜிட்டல் ரைஸ் வந்து ஒரு 5ல் 1 மடங்குக்கு கீழே போயிடுச்சு. அதில் அந்த டிஃப்ரென்ஸை யார் மேட்ச் பண்ணுறாங்க? ப்ரொடியூசர் ஒரு ஆள் தான் தூக்கிட்டு சுற்றுறாங்க. அதுக்காக யாருமே 100 ரூபா குறைச்சிக்க ரெடியாக இல்லை. ஆமாங்க, டிஜிட்டல் ஏறிச்சுன்னு எல்லாரும் ஏறிக்கிட்டாங்க. டிஜிட்டல் இறங்கிடுச்சு, யாருமே இறங்கலையே, எல்லாம் மேலேயே நிற்கிறாங்க. ப்ரொடியூசர் தான் கீழே நிற்கிறாங்க. நடக்கணும், அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். விரைவில் நடக்கும், அதிரடியாக அதாவது நடக்கும். ஆமாம் சார், மோனோபொலி தான் இருக்குது. அந்த மோனோபொலி தானே ஏற்றுனா, வேறு யாரும் ரேட்டை ஏற்றலையே. அந்த மோனோபொலி இருக்கிற வந்து உங்களுக்கு அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் வந்து தான் இந்த ரேட்லாம் ஏறிச்சு, மார்க்கெட் ஏறிச்சு. மீதி சேனல்ஸ்லாம் கூடவே வந்தாங்க. பட் ஹையஸ்ட் ப்ரைஸ் பெரிய பெரிய மெகா படங்களை வாங்கினது அவங்க தான் வாங்கினாங்க. இன்றைக்கி அவங்க நான் வாங்கலேன்னு ரிவர்ஸ் பண்ணிட்டுனா அது அவங்க ரைட்ஸ், வாங்க மாட்டான்னு சொல்கிறது. பட் வாங்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு பட் நாம தயாராகணும்ல. அதுக்கு நம்ம இண்டஸ்ட்ரி தயார்படுத்தணும். 2019 என்ன இண்டஸ்ட்ரி இருந்தோ திருப்பி ரிவைவ் பண்ணி அங்கே கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்தீங்கன்னா தான் சினிமா எடுக்க முடியும். இல்லாட்டி இது ரொம்ப நாளைக்கு தாங்குற வண்டி இல்லை இது. அதுதான் சொல்ல வந்தேன். அது ஒரு வார்னிங்கை தான் நான் அவ்வளோ வேண்டுகோளாக உங்களுக்கு சொன்னேன். டைரக்டர் ஆமாம் சார், தயாரிப்பாளர் சங்கம்னு இருந்தால் கூட தனி மனிதனா கூட எல்லாரும் யோசிக்கணும்ல. அதுதான் சொன்னேன். பிரெயின் டெட் ஆச்சு, கையை கால் விரல எல்லாம் மாட்டிக்கணும்னு சொன்னேன் நான். டைரக்டர் விஜய் மில்டன் சாருக்கு ஒரு கேள்வி. மழை பிடிக்காத மனிதன் சொல்லி கவித்துவமான ஒரு தலைப்பு வச்சுருக்கீங்க. பொதுவாக அதில் 3 கேரக்டர் வருது. சரத்குமார், விஜய் ஆண்டனி, நம்ம சத்யராஜ், 3 கேரக்டர் வருது. ஆமாம் சார். பொதுவாக அந்த மழை பிடிக்காத மனிதர்களை வந்து ஓபியான்னு சொல்லுவாங்க, ஓம்புரோபோபியான்னு சொல்லுவாங்க, பயம்புட்டு. அதுக்குன்னு ஒரு இது இருக்குது. அந்த மாதிரி ஒரு பயப்பிரச்சனையை வச்சு இது எடுத்துருக்குதா, இல்லை எந்த அடிப்படையில் இந்த தலைப்பு வச்சுருக்கீங்க? சார், நான் ட்ரை பண்ணது என்னென்னா சார், இப்போ அந்த டைட்டில் கேட்டோன்னே உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்லை, ஒரு மனுஷனுக்கு வந்து ஏன் மழை பிடிக்கலை அப்படின்னு. அந்த கேள்வி தான் சார் இந்த படத்தோட கதை. இந்த படத்துலையும் அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல, அந்த ஒரு ஏன் இவனுக்கு இது பிடிக்கல, ஏன் இவன் இப்படி இருக்கான், ஏன் இவன் இப்படி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற கேள்வி தான் படத்தை நகர்த்திட்டே போகும். ஸோ அதுக்கு கிளைமாக்ஸில் நம்மளுக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓ, இதனால தான் அவனுக்கு ஒரு மழை நாளில் நடந்த ஏதோ ஒரு சம்பவம், அந்த சம்பவம் என்னன்றது முழு விவரம் கூட நான் சொல்லலை. ஒரு மழை நாளில் நடந்த சம்பவத்தினால அவன் வாழ்க்கை டோட்டலாக மாறிடுச்சு, அதனால அவனுக்கு மழை பிடிக்கலன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். விஜய் மில்டன் சார், இந்த படத்தில் விஜயகாந்த் சார் நடிக்க ரொம்ப ட்ரை பண்ணீங்க, நிறைய போராடினீங்க. ஏன் நடிக்கல? அவர் கேரக்டர் தான் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரா? என்ன நடந்தது சார்? கேப்டன் இந்த படத்தில் இருக்கார் சார். இப்போதைக்கு நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். அவர் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்காக எங்கள் கூட இருக்காரா, இல்லை என்னவா இருக்காருன்றதெல்லாம் சொல்ல விரும்பல. ஆனால் இந்த படத்தில் கேப்டன் இருக்கார். சார் விஜய் சார், விஜய் மில்டன் சார் உங்களை தான் சார். நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து இல்லை அண்ணன், லாஸ்ட் டைம் வந்து சத்யராஜ் சார் வந்தாங்க. அப்போ வந்து அவர் சொன்னார் என் ஃபோட்டோ கூட பின்னாடி வைக்கலன்ட்டு. சார் இப்போ வந்து எல்லார் ஃபோட்டோ வச்சுருந்தா காரணமா? அவர் கேட்டதுக்காக தான். சாரி, ஃபோட்டோ வைக்கலன்னு கேட்டாரா சார்? ஆமாம். எப்போ? லாஸ்ட்ல? ஆமாம். இல்லையே சார், இல்லை திரும்பி பார்த்து என் ஃபோட்டோ கூட இல்லையேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்லை சார், இருந்தது சார், டிசைன் பண்ணியிருந்தோமே. நாங்கள் யாருமே விடலை, சரத்குமார் சாரும் சரி. ஏன்னா எல்லாருமே சீனியர் ஆக்டர்ஸ், அவங்களுக்கான ஸ்பேஸை நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும்னு கரெக்டாக ப்ராப்பராக டிசைன் பண்ணியிருந்தோம். அப்படி சொல்லலையே அவர், நான் இருந்தேன் அந்த ஃபங்க்ஷன். சார் அப்புறம் சார், இப்போ நீங்கள் எல்லா படமே வந்து யூஏ தராங்க. நீங்கள் வந்து கதை எழுதும் போதே மழை பிடிக்காத மனிதன் வந்து ரொம்ப நல்ல சப்ஜெக்டாக இருக்கும். யூஏ கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? இல்லை சார், சென்சார் ஆஃபீஸில் எனக்கு சொன்ன முதல் விஷயமே உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லாரும் பார்க்குற ஒரு படம் எடுத்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் அப்படி தான் சொன்னாங்க. சொல்லிட்டு ஏன் யூஏ கொடுக்குறோம் அப்படின்னா,
ஒரு அடிதடி இருந்தாலே யூஏ தான். ஒருத்தனை வந்து நம்ம கட்டையை எடுத்து அடிக்கிறோம், அவன் நல்லவனோ கெட்டவனோ, அப்படி ஒரு சண்டை காட்சி இருந்தாலே நாங்கள் யூஏ கொடுத்துருவோம். அதனால யூஏ கொடுக்குறோம். மற்றபடி எந்த கட்டுமே இல்லைன்னு சொல்லி தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. தேங்க்யூ சார். நன்றி. இப்போது நன்றியுரை வழங்க இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸ் சார்பில் திரு தனஞ்சயன் அவர்கள் பேசுவார். இங்கு வருந்த இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சிவா சார் தேங்க்யூ ஸோ மச். சசி சார் தேங்க்யூ. ஜிதேஷ் தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். 6 மணிக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த ட்ரெய்லரை எல்லாரும் ஊடகங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணும் கேட்டுக்கிறோம். ஜூலை மாதம் இந்த படம் வரும். விஜயானந்தி சார் சொன்ன மாதிரி ரிலீஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ப்ரெஷ் ஷோ போட்டு நாங்கள் காமிக்கிறோம். படம் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் பிடிக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் விஜயானந்தி சார், மிக்க நன்றி. ஒருத்தர் ட்விட்டரில் போட்டிருந்தாரு, கருப்பு பெயிண்டோடு வந்த விஜய் ஆண்டனி அப்படின்னு. நான் அவருக்கு கருப்பு பெயிண்ட் எல்லாம் போட்டு வரலைங்க. ஷூட்டிங்லேருந்து அந்த கலைக்காமல் வந்தார். ஷூட்டிங்கில் அவருடைய மேக்கப்பை கலைக்காமல் வந்தார் தான் நான் சொன்னேன். கருப்பு பெயிண்டோடு வந்த விஜய் ஆண்டனி. திருப்பி ஷூட்டிங் அவர் பாருங்கள் எப்படின்னா, ஷூட்டிங் திருப்பி போனோம், 10 மணி வரையும் ஷூட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ கலைச்சா 45 மினிட்ஸ் ஆகும். திருப்பி அங்கே போனால் திருப்பி 45 மினிட்ஸ் போயிட்டு கிடைக்கணும்னு அப்படியே இருந்து ஷூட்டிங் முடிச்சு திருப்பி அங்கே போகிறாரு. ஷூட்டிங்கில் அந்த உணர்வுபூர்வமாக என்ன சொல்கிறது, அர்ப்பணிப்பு, சினிமாவுக்கான அர்ப்பணிப்பு. அவரோட திரைப்படத்தில் அந்த ஷூட்டிங்கில் எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு விஜயாண்டனி சார் அப்படியே இங்கே ப்ரொமோஷன்லேருந்து கலந்துக்கிட்டு நேராக அங்கே போகிறாரு. அதனால தான் கருப்பு பெயிண்ட்லாம் போட்டு வரல, மேக்கப்போடு வந்த அப்படின்னு சொல்லுங்கள். கருப்புன்னு சொல்லி அதை நெகட்டிவாக சொல்ல வேணாம். அடுத்ததாக ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன தடங்கள் இருந்தது. அப்போ நான் பக்கத்தில் சிவா சார்ட்ட சொன்னேன், இளையராஜா சார் ஆரம்பிக்கும் போது பவர் கட் ஆனால் அது பவர் கட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஆரம்பமே தடங்களாக இருக்கே அப்படின்னு. இல்லை அது எப்பவுமே தடங்களான நல்லது அப்படின்னாரு. அந்த மாதிரி தடங்களாக ஆரம்பித்தாலும் சிறப்பாக இந்த விழாவை நடத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. ஊடக நண்பர்களுக்கு நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.